Hey guys, welcome to Kalyani Kitchen. நான் உங்கள் அர்ச்சனா அண்ட் இன்றைக்கி நம்ம பட்டாணி ரைஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு queryயோடு ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்களோட கோ டு வெரைட்டி ரைஸ் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதை லிஸ்ட்டு டாப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் ஐ திங்க் வெரைட்டி ரைஸ்னு வரப்போ புளியோதரை இல்லை லெமன் ரைஸ் நடுவில் டை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்டாக நாங்கள் வெரைட்டி ரைஸ் அவ்வளோ பண்ண மாட்டோம். ரசம் இல்லைனா புளிக்குழம்பு வச்சு சமாளிச்சிருவோம். பட்டாணி சாதத்தையும் பட்டாணி புலாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட்டாணி சாதம் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். பட்டாணி புலாவ் மாதிரி ஸ்வீட்டாக இருக்காது. இப்போது என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே நான் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் தான் காட்டியிருக்கேன். மற்ற எல்லா பொருட்களும் அதோட அளவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 5 எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் டேஸ்ட்க்கு ஏற்றாப்பில் எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் அம்மியில் தட்டிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். பட்டாணி 75 கிராம் இல்லைன்னா ஒரு அரை கப் எடுத்துகிட்டு முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 8 hours ஊற வச்சா. அரிசி 2 கப். பிரியாணி அரிசி, சீரக சம்பா அரிசி இல்லைன்னா நார்மல் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். அது வந்து 30 minutes இல்லைன்னா 2 up to 1 hour வந்து ஊற வச்சுக்கணும். மினிமம் ½ an hour ஊற வைக்கணும். வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். 1.5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ரொம்ப குட்டி பீஸ் கல்பாசி. ஸோ இது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. நிறையா செட்டிநாடு டிஷ்ஷஸ்லேயும் கரம் மசாலா பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக வந்து வாசனைக்காக தான். 3 லவங்கம், ஒரு சின்ன பிரியாணி இலை. இந்த வதக்கிறது எல்லாமே லோ ஃப்ளேமில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதும் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்து ஊற வச்ச பட்டாணி சேர்க்க போகிறோம். தண்ணியில் வடிகட்டிட்டு பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் 1 ஸ்பூன். அடுத்து ஊற வச்சுருந்த அரிசியை சேர்க்க போகிறோம். அகெயின் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். 1:2 ரேஷியோவில் தண்ணி எடுத்துக்கணும். நம்ம 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 4 கப் தண்ணி தேவைப்படும். ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றின அப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். கிண்டி விடணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலி ஒரு தட்டு வச்சு பாதி மூடினாப்பில் வச்சு குக் பண்ணணும். அன்றைக்கி பார்த்து எங்களோட தட்டை காணோம். ஸோ அப்படியே விட்டுட்டோம். நீங்கள் வந்துட்டு ஒரு தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா பொங்கி ஊற்றிடும். ஸோ ஒரு 3/4 வாசி வேகிற வரைக்கும் இதை குக் பண்ண விடலாம். நாங்கள் வந்து சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால் 5 to 8 minutes ஆச்சு குக் ஆகிறதுக்கு. ஸோ உங்களோட அரிசி பொறுத்து 3/4 வாசி குக் ஆகிற வரைக்கும் பாருங்கள். 3/4 வாசி குக் ஆனதும் ஆல்மோஸ்ட் எல்லா தண்ணியுமே எவாப்ரேட் ஆகிருக்கும். அதை வந்து குக்கருக்கு மாற்றி விட்டுருங்க. முதல் விசில் அடித்து அதுக்கப்புறம் ஒரு 10 minutes குக் பண்ணணும். இப்போது இதை குக்கர்லேருந்து இறக்கிடலாம். டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா எக்ஸ்ட்ரா உப்பு போட்டு கிண்டிக்கோங்க. ஒன்ஸ் எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் திரும்ப குக்கரில் வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்ற வரைக்கும் சூடாக இருக்கும்.
சூப்பரான பட்டாணி ரைஸ் ரெடி. இது சிம்பிளாக ஒரு ரைத்தா கூடயும் நல்லாயிருக்கும். இல்லைனா டைம் இருந்தால் நீங்கள் ஒரு சில்லி கோபியோ இல்லை ஒரு பருப்பு வடையோ பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். அம்புட்டு தான் இன்றைக்கி. பட்டாணி ரைஸ் பண்ணியிருக்கீங்களா ஆல்ரெடி? இல்லைனா இப்போ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது queries இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிச்சோ பார்த்தீங்களா, முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வந்து ரெட் கலர் பட்டன் இருக்குல்ல, அது ஒரு தடவை தட்டிடுங்க.